ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vangarusikalam சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து தரிவாலா சிக்கன். இது வந்து ஒரு பஞ்சாபி டிஷ், யம்மியான டேஸ்டியான சிக்கன் டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்னேஷனுக்கு வந்து என்னென்ன பொருள் என்னன்னா, 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து சிக்கனை மேக்னேட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. இது வந்து நான் வந்து அரை மூடி வந்து அரை சைடு பாய் சைடு லெமன் மட்டும்தான் நான் வந்து ஜூஸ் ஆக்கியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு, அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அழகாக பிசைய போகிறோம். நல்லா மசாலா வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி சூப்பராக பிசைஞ்சு நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. லெக் பீஸ் வந்து அடியில் தள்ளிடலாம், ஏன்னா அதில் தான் வந்து நல்லா வந்து மசாலா சாரணும். ஸோ இதை வந்து இவருக்கு சிக்கனுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். இப்போ கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 4 பெரிய வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதே அளவு வந்து தக்காளி வந்து 4 தக்காளி சாப் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 2 மிளகாய் வந்து சாப் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகத்தூள் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஸ்பைஸ்லாம் வந்து என்னென்னு தேவை பார்த்துக்கலாம். 5 கிராம்பு எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 4 பட்டை எடுத்திருக்கேன், 2 வந்து பிரியாணி அது பே லீஃப் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 10 போல் மிளகு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சிக்கன் வந்து 30 மினிட்ஸ் மேக்னேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ணலாம். கிரேவி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை, 4 வந்து பட்டை, 3 ஏலக்காய், 10 போல் மிளகு, 5 கிராம்பு, ஸ்பைஸ்லாம் வந்து எல்லாம் வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போது நான் 2 பச்சை மிளகாய் வந்து நறுக்கி வச்சதை வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி 4 தக்காளி அரைஞ்சதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து இதில் வந்து நல்லா வந்து வறுபடணும். இந்த டைமில் தக்காளி வந்து வறுப்படுறதுக்காக நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கிறேன்.
மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த மேக்னேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கிறேன். மேக்னேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நல்லா வந்து கிளறிடணும். இப்போ நல்லா கிளறியாச்சு. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து இப்போ வந்து தண்ணி சேர்த்தாச்சு. இதை 10 நிமிஷம் போல் நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். மூடி போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 20 மினிட்ஸ் போல் நான் கொதிக்க விட்டேன். கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு வெசலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ சூப்பரான தரிவாளி சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எங்கள் கிருத்திஷ்க்கு சாப்பிட கொடுக்க போகிறோம். இந்த தரிவாளி சிக்கன் வந்து சப்பாத்தி, ரொட்டி, அப்புறம் வந்து நான், ரைஸ் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ணேன். ஸோ இது இப்போ வந்து எங்கள் கிருத்திஷ்க்கு சாப்பிட கொடுக்க போகிறோம். இந்தா சாப்பிடு. சாப்பிடுங்க. ஊதி சாப்பிடு. நல்லா ஊதி சாப்பிட்றா. அப்படி பொறுக்க முடியா? சூப்பரா இருக்கு. ஓகே சாப்பிடுங்க. அப்படியே அந்த லெக் பீஸ் எடுத்துக்கடிங்க. போ சுடுதுமா? சுடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. சுடலையா? சுடுண்டா லூசு. சுடலையா? ஓகே, எப்படி இருக்கு? ஹவ் வாஸ் இட்? சாப்பிடுங்க. இதாங்க. இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். எங்கள் டிஷ்ஷெல்லாம் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் டிஷ் எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. பாய்.